Hello everyone. First, Happy New Year to all. இன்னைக்கு வந்து டே 1. இன்னிலேருந்து நெக்ஸ்ட்டு 365 டேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் A to Z இருக்கிற ஒர்க்அப்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து ஹிந்தி லாங்குவேஜும் வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 365 நாள் 365 வேர்ட்ஸ் ஃபார் ஹிந்தி அண்ட் டெய்லி வந்து ஒர்க்அப்ஸ் எப்போ போல் கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஏ லெட்டர். இட்ஸ் ஏபிள். ஏபிள்னா முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எதுவுமே மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கவனிச்சா போதும். எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக நம்மளுக்கு சென்டென்ஸோட பார்க்கும்போது ஈஸியாக வந்து மைண்டில் நின்றுக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ஏபிள், முடியும். அதுக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஸ்பீக்னா பேச அண்ட் ஏபிள்னா முடியும். இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ். ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேச முடியும். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் போலாம். பி லெட்டர். பேக், பின்பு. பேக், பின்பு. ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். நான் உங்களை பின்பு அழைப்பேன். நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறத வந்து ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். பேக்னா பின்பு. தேர்ட் ஒன் கேபேஜ், முட்டைக்கோஸ். இது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். மை மதர் குக்ஸ் கேபேஜ் கறி. என் அம்மா முட்டைக்கோசு கறி சமைக்கிறார். ஸோ முட்டைக்கோஸ் வந்து கன்ஃபார்ம் எல்லா வீட்லேயும் செஞ்சுருப்போம். ஸோ அம்மா செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மை மதர் குக்ஸ் கேபேஜ் கறி, முட்டைக்கோஸ். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். டேட், அப்பா. டி லெட்டர். டேட், அப்பா. மை டேட் ஹெல்ப்ஸ் மீ இன் மை ஸ்டடீஸ். ஸ்டடீஸ்னால் படிக்கிற ஹெல்ப் பண்ணுறது. ஹெல்ப்னா வந்து உதவி செய்கிறது. ஸோ அதுதான், என் அப்பா என் படிப்பில் உதவுகிறார். மை டேட் ஹெல்ப்ஸ் மீ இன் மை ஸ்டடீஸ். டேட்னா அப்பா, இல்லாட்டி டேடினோட சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்டர் இ. ஈகர். ஈகர், ஆர்வம் உள்ள, இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. ஓகேவா? சி இஸ் ஈகர் டு லேர்ன் இங்கிலீஷ். சி இஸ் ஈகர் டு லேர்ன் இங்கிலீஷ். லேர்ன்னா கற்றுக்கிறது. ஷீ, அவள். ஈகர்னா ஆர்வம். அவள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவள். ஆர்வம் உள்ளவள். ஸோ இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்க்கு சொல்லலாம், இல்லாட்டி ஈகர்னு சொல்லலாம். ஸோ ஈகர்னா ஆர்வம் உள்ள. எஃப், ஃபேஸ். ஃபேஸ்னா முகம். ஓகேவா? வாஷ் யுவர் ஃபேஸ் எவ்ரி மார்னிங். வாஷ் யுவர் ஃபேஸ் எவ்ரி மார்னிங். மார்னிங்னா காலையில், வாஷ்னா கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலையும் உங்கள் முகத்தை கழுவுங்கள். வாஷ் யுவர் ஃபேஸ் எவ்ரி மார்னிங். நெக்ஸ்ட் ஜி. கெயின், பெறுதல். கெயின், பெறுதல். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கிறது, இல்லை நமக்கு கிடைக்கிறது. ஸோ வி கெயின் நாலேஜ் பை ரீடிங். நாலேஜ்னா அறிவு, ரீடிங்னா படிக்கிறது. படிப்பதன் மூலம் நாம் அறிவை பெறுகிறோம். வி கெயின் நாலேஜ் பை ரீடிங். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த லெட்டருமே வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸாக பார்க்கும்போது ஈஸியாக அது ஞாபகம் இருக்கும். வி கெயின் நாலேஜ் பை ரீடிங். படிப்பதன் மூலம் நாம் அறிவை பெறுகிறோம். கெயின்னா பெறுதல். நெக்ஸ்ட் ஒன் ஹேபிட். ஹேபிட்னா பழக்கம், இல்லாட்டி பழக்க வழக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரீடிங் புக்ஸ் இஸ் அ குட் ஹேபிட். புத்தகம் படிப்பது ஒரு நல்ல பழக்கம். ரீடிங்னா படிக்கிறது, குட்னா நல்ல. ஸோ சென்டென்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வேர்டு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீடிங் புக்ஸ் இஸ் அ குட் ஹேபிட்.
ஹேபிட்னா பழக்கம். அடுத்து ஐஸ் பனி. ஐஸ் மெல்ட்ஸ் இன் த சன். பனி வெயிலில் உருகும். பனி வெயிலில் உருகும். மெல்ட்னா உருகிறது. சன்னா சூரியன். ஐஸ் மெல்ட்ஸ் இன் த சன். பனி வெயிலில் உருகும். ஐஸ்னா பனி. ஜாப் திடீர் தட்டு. லைட்டாக வந்து பேக்கில் வந்து ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா லைட்டாக தட்டுவாங்க. கூப்பிட்றதுக்கு தட்டுறது அந்த மாதிரி. ஹீ கேவ் அ ஜாப் டு வேக் ஹிஸ் ஃப்ரெண்ட். நண்பனை எழுப்ப அவன் திடீரென தட்டினான். இது அடிக்கிறது கிடையாது, லைட்டாக தொடுற மாதிரி இருக்கும். ஹீ கேவ் அ ஜாப் டு வேக் ஹிஸ் ஃப்ரெண்ட். நண்பனை எழுப்ப அவன் திடீரென தட்டினான். ஜாப்னா திடீரென தட்டுறது. கபூம். இது வந்து வெடிக்கும் போது சவுண்டு வந்து சொல்லுவாங்க. த பலூன் பர்ஸ்ட் வித் அ கபூம். பலூன் கபூம் என்ற சத்தத்துடன் வெடித்தது. பலூன் பர்ஸ்ட் வித் கபூம். பலூன் கபூம் என்ற சத்தத்துடன் வெடித்தது. இது வந்து எங்கேயாச்சும் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லேப். லேப் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், லெபார்டரின்னு கூட சொல்லுவாங்க. We do experiments in the lab. எக்ஸ்பெரிமெண்ட்ஸுங்கிறது பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. We do experiments in the lab. நாம் ஆய்வகத்தில் பரிசோதனைகள் செய்கிறோம். We do experiments in the lab. ஸோ லேப்னா ஆய்வகம், இல்லாட்டி லெபார்டரின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து மிஷின். மிஷின் எல்லாத்துக்குமே தெரியும், இது இயந்திரம் இல்லாட்டி எந்திரன்னு கூட சொல்லுவாங்க. திஸ் மிஷின் சேவ்ஸ் டைம். இந்த இயந்திரம் நேரத்தை சேமிக்கிறது. சேவ்ஸ்னா சேமிக்கிறது. டைமை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மிஷின்னா இயந்திரம். திஸ் மிஷின் சேவ்ஸ் டைம். இந்த இயந்திரம் நேரத்தை சேமிக்கிறது. நெக்ஸ்ட் நெய்வ். அனுபவம் இல்லாத. நெய்வ் அனுபவம் இல்லாத. ஹீ இஸ் நெய்வ் பட் வெரி கைண்ட். அவன் அனுபவம் இல்லாதவன், ஆனால் மிகவும் நல்லவன். கைண்டுனா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெய்வ்னா அப்பாவியாக இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல். ஸோ நெய்வ்னா அனுபவம் இல்லாத. அடுத்து ஓசிஸ். பாலைவனத்தில் நீர்நிலையிடம். த ட்ராவலர்ஸ் ரெஸ்டட் அட் an oasis. பயணிகள் பாலைவனத்தில் உள்ள நீர்நிலையிடம் ஓய்வெடுத்தனர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்துல எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நீர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறத வச்சு சொல்கிறாங்க. த ட்ராவலர்ஸ் ரெஸ்டட் அட் an oasis. பயணிகள் பாலைவனத்தில் உள்ள நீர்நிலையிடம் ஓய்வெடுத்தனர். இது கொஞ்சம் புது வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேஸ். நடை வேகம். கீழ பேஸ் நடை வேகம். வாக் அட் அ ஸ்லோ பேஸ். வாக் அட் அ ஸ்லோ பேஸ். மெதுவாக நடை வேகத்தில் நட. மெதுவாக நடை வேகத்தில் நட. ஸோ நடைமேடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நடக்கிற இடத்துல வந்து நடக்கிறதுக்காக ஒரு பாதையை உருவாக்கியிருப்பாங்க. அங்கே வந்து ஸ்லோவாக நட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேஸ் நடை வேகம். நெக்ஸ்ட் குவாக்கு. குவாக் எல்லாத்துக்குமே தெரியும், பாத்து வந்து சத்தம் போடுறத வந்து சொல்லுவாங்க. குவாக்னா பாத்து சத்தம். We hear the quack of a duck. We hear the quack of a duck. நாங்கள் வாத்தின் சத்தத்தை கேட்டோம். நாங்கள் வாத்தின் சத்தத்தை கேட்டோம். வீணா நாங்கள், ஹியர்னா கேட்கறது. ஸோ நாங்கள் வாத்தின் சத்தத்தை கேட்டோம். குவாக்னா வாத்து சத்தம். ரேபிட். ரேபிட் எல்லாத்துக்குமே தெரியும், முயல். முயல் வந்து ரேபிட்பாங்க. த ரேபிட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். முயல் மிகவும் வேகமாக ஓடும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். த ரேபிட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். முயல் மிகவும் வேகமாக ஓடும். ரேபிட்னா முயல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள் நிலையான.
ஸ்டேபிள் நிலையான. we need a stable mind to succeed. வெற்றி பெற நிலையான மனம் தேவை. ஸோ இன்னைக்கு நியூ இயர். ஸோ இன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்து 365 டேஸும் நம்ம ஒர்க்அப்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஸ்டேபிள் மைண்ட் செட்டாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்ம நிறையா வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வி நீட் அ ஸ்டேபிள் மைண்ட் டு சக்சீட். வெற்றி பெற நிலையான மனம் தேவை. ஸ்டேபிள்னா நிலையான. ஓகேவா? அடுத்து டி, டேபிள், மேஜை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள். புத்தகம் மேஜையின் மீது உள்ளது. புத்தகம் மேஜையின் மீது உள்ளது. ஆன் த டேபிள்னா டேபிளுக்கு மேலே அப்படிங்க. ஸோ டேபிள்னா மேஜை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் அம்ப்ரலா. இதுவும் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த விஷயம் தான். அம்ப்ரலானா குடை. டேக் அன் அம்ப்ரலா இன் த ரெயின். மழையில் குடை எடுத்து செல்லுங்கள். ஸோ மழை பெய்யும் போது மேக்ஸிமம் குடையோட தான் வெளியே போகணும். அம்ப்ரலா குடை. டேக் அன் அம்ப்ரலா இன் த ரெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி, வெக்கேஷன். நம்மளாம் இது எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ வெக்கேஷன் விடுமுறை. வி என்ஜாய் அவர் வெக்கேஷன் வித் ஃபேமிலி. இது ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம் இது தேவை. ஸோ இதுக்காகவே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வி என்ஜாய் அவர் வெக்கேஷன் வித் ஃபேமிலி. குடும்பத்துடன் விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்கிறோம். வி என்ஜாய் அவர் வெக்கேஷன் வித் ஃபேமிலி. ஃபேமிலினா குடும்பம். குடும்பத்துடன் விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்கிறோம். ஸோ என்ஜாய்னா சந்தோஷமா. ஸோ வெக்கேஷன்னா விடுமுறை. வேட், தண்ணீரில் நடந்து செல்லுதல். த சில்ட்ரன் வேட் இன் த ரிவர். த சில்ட்ரன் வேட் இன் த ரிவர். குழந்தைகள் ஆற்றின் தண்ணீரில் நடந்து செல்கிறார்கள். தண்ணீரில் குழந்தைங்க நடக்கிறத வச்சு சொல்கிறாங்க. வேடு. இது வந்து நியூ வேர்டு. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ செஸ்ட்டில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து இது எக்ஸ்ரே எடுப்பாங்க. த டாக்டர் டுக் அன் எக்ஸ்ரே. மருத்துவர் எக்ஸ் கதிர் எடுத்தார். எக்ஸ்ரே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வேர்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யாச், கப்பல். யாச் கப்பல். த யாச் sails on the sea. யாச் கப்பல் கடலில் பயணிக்கிறது. ஸோ ஒன் டைப் ஆஃப் கப்பல் பார்த்தீங்கன்னா கடலில் போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த யாச் sails on the sea. த யாச் sails on the sea. மேக்ஸிமம் வேர்டோட சேர்த்து சொல்லும்போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. த யாச் sails on the sea. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வேர்ட், 26th வேர்டு, zeal, உற்சாகம். zeal, உற்சாகம். she works with great zeal. she works with great zeal. அவள் மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய்கிறாள். அவள் மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய்கிறாள். பிடிச்ச வேலையை செய்யும்போது மட்டும்தான் சந்தோஷமா செய்ய முடியும். ஸோ she works with a great zeal. ஸோ அவங்க வந்து பிடிச்ச வேலையை செய்கிறா போல, அதனால தான் ரொம்ப சந்தோஷமா செய்கிறான். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஜீல்ங்கிற வேர்டு. ஓகேவா? அவள் மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய்கிறாள். ஸோ டோட்டலி A to Z 26 வேர்ட்ஸ். அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதுக்கான தமிழ் மீனிங் வித் சென்டென்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த வேர்டுமே வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம சென்டென்ஸோட படிக்கும்போது அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ 26 வேர்ட்ஸ் ஃபைனலாக முடிஞ்சது. இதில் வந்து உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக போனஸாக தமிழ் இங்கிலீஷ் வந்து நமக்கு நார்மலாக தெரியும். ஆனால் ஹிந்தி எல்லாத்துக்குமே தெரியாது. ஸோ டெய்லியும் வந்து ஒரு வேர்டு ஹிந்தி. ஓகேவா? ஒரு வேர்டு இல்லை ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஹிந்தியும் சேர்த்து கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இன்னைக்கு கற்றுக்க போகிறது நமஸ்தே. ஸோ இதை வந்து வணக்கம் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நமஸ்தே. ஸோ இன்னைக்கான வேர்டு வந்து நமஸ்தே. போக போக வந்து நம்ம சென்டென்ஸாகவும் பார்க்கலாம். இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கஷ்டமாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி. நமஸ்தே. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் த எண்ட்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில ஏதாச்சும் உங்களுக்கு மாத்தணும், இல்ல வந்து இன்னும் நெறைய நியூ வேர்ட்ஸ் கத்துக்கணும்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபார் டெய்லி வீடியோஸ். அப்பதான் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ண உடனே நீங்க டெய்லியும் கத்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.